அகத்திய மகரிஷிகளின் ஆயில்ய நட்சத்திர அருளுரை. ஓம் சத்குரு அகத்திய மகரிஷிகள் திருவடிகள் போற்றி போற்றி. ஈசனின் அடி தொழுது அகத்தீசன் உரைக்கின்றேன். உங்களுடைய ஆன்மாவினில் கலப்புற்றுள்ள யாம் எமது ஒளி அலைகளையும் வீரியமாய் உட்செலுத்துகின்றோம். அனைத்து ஆன்மாக்களும் விழித்துக் கொள்ள வேண்டும். அனைத்து ஆன்மாக்களும் ஒளி வீசிடல் வேண்டும். பக்தி, சரணாகதம் ஆகிய இரண்டும் ஆன்மாக்களின் ஒளி பெருகுட உதவிடும். மனிதர்கள் ஏன் ஆலமரமாய் விரிதல் வேண்டும் எனில், மூல காரணமாக நீண்ட காலம் வாழ்ந்து பிற ஆன்மாக்களுக்கு ஒளியூட்டி விண்ணேற்றிட வழிகாட்டுதல் வேண்டும் என்பதே நியதியாகும். தனது ஆன்ம ஒளி கொண்டு எத்தனை ஆன்மாக்களை விழிப்படையச் செய்கின்றனர் என்பதே பெரும் புண்ணிய கணக்குகளாக பதியப்படும். மனிதர்கள் கால நேரம் உணர்ந்து செயலாற்ற வேண்டும். மற்ற பிற யுகங்களில் இயற்றப்பட இயலாத ஓர் சிறந்த பணி என்பது கலியுக எல்லையில் இயற்றப்படல் வேண்டும். கலியுக எல்லை காலம் என்பது பொருள் பற்றாக்குறை அற்றது. மானுட வாழ்வில் நிகழும் பெரும் பற்றாக்குறை என்பது ஆன்ம ஒளி ஒன்றே. ஏனெனில் ஆன்ம ஒளி கொண்டு கண்ணுற்றால் மாத்திரமே இறைவனின் பரம ஒளி புலப்படும். பரமாத்மா குறித்த அறிவு உதிக்காத தருணம் வரை மனிதர்களின் ஆன்மா விழிப்பு நிலையினை எய்திடாது. ஓம் சத்குரு அகத்திய மகரிஷிகள் திருவடிகள் போற்றி போற்றி.